எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க சார் அவர் ஒத்துப்பாரா அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், நான் ஃபோன் பண்ணால் போதுங்க, அவர் என்ன படம் என்ன கதை எதுவுமே கேட்க மாட்டார், அவர் எனக்காக கண்டிப்பாக வருவாருன்னு தெரியும். சந்தானம் பற்றி நான் சொல்லணுன்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஆமாம் தேங்க்யூ ரொம்ப நன்றி. எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க சார் அவர் ஒத்துப்பாரா அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், நான் ஃபோன் பண்ணால் போதுங்க, அவர் என்ன படம் என்ன கதை எதுவுமே கேட்க மாட்டார், அவர் எனக்காக கண்டிப்பாக வருவாருன்னு தெரியும். அதே மாதிரி அவர் எனக்கு ஃபோன் பண்ணோன்னே எனக்கு தெரியும் ஆடியோ லன்ச் தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அது எங்கள் 2 பேருக்குள்ளே அந்த மாதிரி ஒரு நட்பு இருக்குது. அதனால தான் நானும் அவர் தேவையில்லாமல் எதுக்கும் கூப்பிட மாட்டேன், அவரும் என்னை தேவையில்லாமல் இது பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் கூப்பிட்டா வந்துடுவார். அதே தான் நான் சரி நம்ம கூப்பிட்டா சந்தானம் வந்துடுவார். ஸோ அதனால் கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் அதிகமாக சந்தானத்தை நிறைய படங்களில் இனிமேல் பார்ப்பீங்கன்னு நம்பலாம். ஸோ இந்த டீமுக்கும் வர May 16th ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி. ஸோ சந்தானம் பற்றி சொல்லணுன்னா ஒரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே நான் எங்கேயாவது வெளில போகும்போது என்ன பார்க்கும்போது ஏதாவது டிஸ்கஷன் வரும், சினிமா பற்றி எதாவது பேசிகிட்டு இருப்போம். அப்போ எப்போ பேசினாலுமே எல்லாரும் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சார் நீங்கள் எவ்வளோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, பட் தொடர்ந்து உங்களை பற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காருன்னா அது சந்தானம் தான் சார். அவர் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, எந்த மேடையாக இருந்தாலும் சரி, எங்கே அவரை பற்றி அவர் ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது உங்களை மேன்ஷன் பண்ணாமல் அவர் இருந்ததே இல்லை. அது என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அப்போது அதுக்கு நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன், அதுதான் அவருடைய கேரக்டர். அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் என்றைக்குமே ஒரு விஷயம் எல்லாருக்குமே நான் சொல்லிக்க விரும்புகிறேன், ஒருத்தங்களுக்கு நம்ம நல்லது செய்யலாம், ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை ஒரு தண்ணி கூட எடுத்து கொடுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணுங்க. இந்த எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு யாருக்குமே எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில பேர் அந்த நம்ம பண்ண ஹெல்ப்பை ஞாபகம் வச்சு அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நிறைய பேர் அதை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஒருத்தங்க ஞாபகம் வச்சிருக்காங்களா இல்லையா, அவங்க மறந்துட்டாங்களா இல்லையா, ஏறி மிதிச்சுட்டு போயிட்டாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. நம்மளுக்கு தேவை ஒன்று தான், நம்மளுடைய கேரக்டர் இதுதான். எனக்கு ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிடிக்கும், நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ அதை நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு இதுவாக வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் எந்த ஒரு இதுவும் இருக்காது.